என்ன 3 பேரும் போறீங்களா? ஆமா கட்டு, இப்ப நாங்க கிளம்பணும். 1 மாசத்துக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். பை கட்டு சிங்கி. என்னது 1 மாசமா? அதோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமலா? நான் இருக்கேன்ல. இல்ல 1 month without friends. கட்டு சிங்கி சந்தோஷமா குதிச்சுக்கிட்டே அங்க இருந்து வெளிய ஓடி வராங்க. கூட பிங்கோ கூட இருந்தான். வெக்கேஷன்ஸ் ஆரம்பிச்சாச்சு. ஏ வா வா கட்டு, சீக்கிரம் பார்க்க போலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. பசங்களா, இருட்டாகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும். ஓகே மம்மி. இந்த வாட்டி நாம வெக்கேஷன்ஸ் செம்மையா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம் கட்டு. ஆமா ஆமா, நாம நிறைய கேம்ஸ் விளையாடலாம். லாஸ்ட் மந்த் அப்பா நமக்கு கிஃப்ட் கொடுத்த அந்த பசில்ஸ் கூட நாம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் வெக்கேஷனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். குட்டி கூட சேர்ந்து நானே இது உட்காந்து ஆராம கம்ப்ளீட் பண்ணலான்னு. ஹரிபண்டி கூட அன்லிமிட்டெட் கிரிக்கெட், அப்புறம் அன்லிமிட்டெட் ஃபன். ஏன்னா இது வெக்கேஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸைட்டடா இருந்தாங்க 2 பேரும். பார்க்குக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க எக்ஸைட்மெண்ட் எல்லாமே பறந்து போயிடுச்சு. என்ன 3 பேரும் போறீங்களா? கட்டு செங்கி, நான் என்னோட பாட்டி வீட்டுக்கு போறேன். அப்பா அம்மா 1 month அங்கதான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் நான் கூட என் பாட்டி வீட்டுக்கு தான் போறேன். நான் கூட தான் போறேன். நான் ரொம்ப நாளா அங்க போகணும்னு கேட்டுட்டு இருந்தேனா 1 month நானும் போயிட்டு வரேன். இப்ப நாங்க கிளம்பணும் கட்டு செங்கி. உங்களுக்கு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். வெக்கேஷனுக்கு நாங்க போயிட்டு வந்த பிறகு நாம எல்லாரும் மீட் பண்ணலாம். சரியா கட்டு செங்கி? பை பை கட்டு செங்கி. பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பின பிறகு அப்புறம் 1 மாசம் முழுவதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம தான் இருக்க போறோமா? இருக்கணும். அட நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. இல்ல, கட்டு சிங்கி 2 பேருமே ரொம்ப சோகமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்ததை பார்த்து, அட பசங்களா, என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க 2 பேரும்? நான் தான் வந்து உங்க 2 பேரையும் இன்னைக்கு கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன். மம்மி, நாங்க விளையாட போறதில்ல. என்ன? ஏன் இப்படி சொல்றீங்க? என்னாச்சு? குட்டி, பண்டி மற்றும் ஹரி அவங்க எல்லாரும் வெக்கேஷனுக்கு வெளிய போயிட்டாங்க. அவங்க எல்லாருமே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்றது? நாங்க வெக்கேஷனுக்கு நிறையவே பிளான் பண்ணி வச்சிருந்தோம். எல்லாமே நாசனம் ஆயிடுச்சு. பசங்க சோகமா இருக்கிறத பார்த்து மம்மி இப்படின்னு சொல்றாங்க. அட பசங்களா, குட்டி ஹரி பண்டி இல்லனா என்ன ஆச்சுப்ப? மோட்டி இருக்க போறான்ல, அப்புறம் கீர்த்தி அக்கா, அதுக்கப்புறம் சிவாவும் இருக்க போறாங்க. அவங்களும் வெக்கேஷன் இங்க தான் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி நேத்து தான் எனக்கு சொன்னாங்க. அப்ப நீங்க 4 பேரும் சேர்ந்து விளையாடலாமே. ஹரி, பண்டி மற்றும் குட்டி. பசங்களா, இங்க பாருங்க, லீவ் முடிஞ்சு அவங்க இங்க வந்துட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அவங்களோட லீவை அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லி ஹாப்பி ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க சொல்றதுக்கு எந்த கதையும் இல்லாம ரிக்ரெட் பண்ண போறீங்க. அதனால நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, நீங்க சோகமா இருக்கிறத பார்த்து பிங்கோ கூட எவ்வளவு சோகமா இருக்கான்னு சொல்லி அப்படியே பசங்களுக்கு மம்மி சொன்னது கேட்டு மனசு ஆறுதலா இருந்தது. அப்புறம் அவங்க டிசைட் பண்றாங்க இந்த ஹாலிடேஸ அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ண போறாங்கன்னு. லெட்ஸ் கோ பிங்கோ, மறுபடியும் நம்ம பார்க்குக்கு போலாம். கட்டு அவனோட பேட்டை கொண்டு வரான். 3 பேருமே நல்ல ஜாலியா அங்க இருந்து ஓடி போறாங்க பார்க்குக்கு. அங்க போய் பார்த்தா மோன்டி, கீர்த்தி, சிவா எல்லாரும் இருப்பாங்க. ஓ மோட்டி, கிரிக்கெட் விளையாடலாமா? கீர்த்தி அக்கா, சிவா, லெட்ஸ் ப்ளே கிரிக்கெட். நான் உங்களை தோக்கடிச்சிருவேன், ஆனா எனக்கு பேட்டிங் கொடுக்கணும். ஆஹா, நீயே பண்ணு. ஏன்னா உன்னதான் நான் சீக்கிரமா அவுட் பண்ண முடியும். செம்மையா இருக்க போகுது. எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்படியே கிரிக்கெட் விளையாடி முடிச்ச பிறகு கிரவுண்ட்ல எல்லாரும் உட்கார்ந்துடுறாங்க. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எல்லாருமே எதுவும் புரியாத சிவாவை பாக்குறாங்க. கட்டு, உன்னை முட்டாள்னு சொன்னேன். என்ன என்ன சொல்ற? அட இல்ல கட்டு, அதாவது சிவா சொல்றான் அவனுக்கு ரொம்பவே டயர்டா இருந்ததுன்னு. ஆனா நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓ, குட்டி கூட இப்படிதான் சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவா. ஆனாலும் அவ ரொம்பவே என்ஜாய் பண்ணுவா. பரவாயில்ல விடு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நாளைக்கு இதே நேரத்துக்கு சீக்கிரமா என்னோட வீட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட் மந்த் அப்பா எங்களுக்கு ஒரு பசில் வாங்கி கொடுத்தாரு. நாம எல்லாருமே சேர்ந்து அதை சால்வ் பண்ணலாம். ஓகே. அப்புறம் மறுநாள்
எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸ் இங்கே தான் வரும் போல. இல்ல இது இங்க தான் வரும் போல இருக்கு. ஓ அப்ப பிங்கோக்கு கூட அதுதான் தோணுது போல. ஓஃபோ, இந்த பசில சால்வ் பண்ணவே முடியல. அதாவது நம்ம பண்டி இருந்தா சீக்கிரமா சால்வ் பண்ணிடுவான். அவன் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்குள்ள மம்மி எல்லாருக்காகவும் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வராங்க. பசங்களா, ஸ்நாக்ஸ். Thank you. கட்டு, நாம இந்த மாதிரி பசல்ஸ ஹரிபரியில பண்ணக்கூடாது. நாம இத சால்வ் பண்ணும் போது என்ஜாய் பண்ணி சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி பண்ணணும். அப்பதான் நாம ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் கஷ்டப்பட்டு இத யோசிச்சு முடிக்கும் போதுதான் நமக்கு இதரோட சந்தோஷம் கிடைக்கும். அட வா, கீர்த்தி அக்கா எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கா. மம்மி, அப்புறம் மம்மி, நாங்க என்ன பண்ண போறோம்னா, இந்த வெக்கேஷன்ல நாங்க தினமும் 10 நிமிஷம் இத சால்வ் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிட்டர்ன். பாருங்க, நாங்க இந்த ஒரு வெக்கேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள இதுவோ சால்வ் பண்ணி முடிச்சிடுவோம். நாங்களுக்கு போர் அடிக்காது. கிரேட் ஐடியா கட்டு. சரி, அப்ப நாம இத இப்ப வச்சிடலாம். வேற ஏதாவது விளையாடலாமே? என்ன விளையாடலாம்? சரி, லூடோ விளையாடலாம். ஆனா பாரு, நீ சீட் பண்ணக்கூடாது. நான் சீட்டிங் பண்ணாவே வின்னாவேன். நான் எதுக்கு இப்படி சீட்டிங் எல்லாம் பண்ணணும்? நான் இந்த கோல்ட் ஜூஸ் சாப்பிட்டு என்னோட எனர்ஜியை அதிகமாக்கிறேன். மோண்டி சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஜூஸ் குடிச்சுக்கிட்டே லூடோ விளையாடுறாங்க. அப்புறம் இங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டு, சிங்கி, குட்டி, ஹரி, பண்டியும் கூட மறந்துட்டு விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா இப்படி அவங்க ஒரு நாள் அவங்க கட்டு சிங்கி, நேத்து இந்த பசில நீங்க கொஞ்சம் முடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப பாருங்க நாங்க எல்லாருமே சேர்ந்து இது ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்னது? நிஜமாவா? வாவ்! காட்டு சிவா. அப்புறம் சிவா உள்ள வந்து அவனோட அந்த பசில அவங்க 2 பேருக்கும் காட்டுறான். அது இப்போ அழகான ஒரு சீனரி மாதிரி இருந்தது. அழகா இருக்கு. கீர்த்தி அக்கா, நீங்க சொன்னது சரிதான். நாம கொஞ்சம் கொஞ்சமா இத என்ஜாய் பண்ணி பசில்ஸ் சால்வ் பண்ணா நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்குள்ள மம்மி அங்க வராங்க. அவங்க கையில செல்போன் இருந்தது. பசங்களா, இங்க பாருங்க, உங்களுக்காக யார் வீடியோ கால் பண்ணிருக்காங்கன்னு. யார் மம்மி? பாட்டி கால் பண்ணிருக்காங்களா? இல்ல, யாருன்னு பாரு. வீடியோ கால்ல குட்டி, ஹரி மற்றும் பண்டி இருந்தாங்க. அது கூட அவங்க தாத்தா பாட்டி ஊர்ல இருந்து போன் பண்ணிருப்பாங்க. Friends, நீங்களா? அதுவும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க வீடியோ கால்ல. அதாவது நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணீங்கல்ல, உங்களுக்காக தான் அந்த மர்ஜ்ட் வீடியோ காலை உங்களுக்காக நான் அரேஞ்ச் பண்ணேன். இங்க பாருங்க, எல்லாரும் சந்தோஷமா பேசுங்க. கெட்டோம், அந்த பசலை நீ காட்டு. ஆஹா பட்டி, இங்க பாரு, நாங்க பசில சால்வ் பண்ணிருக்கோம். வாவ் கட்டு, செமையா இருக்கு. நான் உங்க எல்லாரையும் ரொம்பவே மிஸ் பண்றேன் தெரியுமா. அப்புறம் நாங்க கூட சிங்கி, உனக்காக இங்க இருக்க மார்க்கெட்ல மேட்சிங் பிரேஸ்லைட்ஸ் வாங்கியிருக்கேன். வாவ் குட்டி, அப்பனா சீக்கிரம் கொண்டு வந்துடு. நாம அத போட்டுக்கிட்டு ஒண்ணா போலாம் ஸ்கூலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட வீடியோ கால் பேசி ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆண்டியோட பிளான் செம்மையா இருந்தது. ஹரி, உங்களை மிஸ் பண்ணும் போது எல்லாருமே நாம இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேத்து கிரிக்கெட் ஆடும்போது என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அப்புறம் என்ன, எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா நடந்த எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கட்டு, சிங்கி, குட்டி, ஹரி, பண்டி அவங்க ரொம்ப நாளுமா நடந்த எல்லா விஷயத்தையும் எல்லாமே சொல்லிடுறாங்க. அப்புறம் இன்னுமே எப்பப்பெல்லாம் அவங்கள பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வீடியோ கால் பண்ணி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்படியே அவங்க கூட கீர்த்தி, சிவா, மோண்டி கூட அவங்க வெக்கேஷனை என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.